ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். உன்னுடைய கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசுங்கிவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என்மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு நாட்களை கடத்தி கொண்டு பிறகு தேவைப்படும் பொழுது எனக்கு யாரும் இல்லை என்றால் என்ன பிரயோஜனம்? தானம் செய்தால் வீணாகாது, ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது, நீ செய்த உதவிகள் அதுவும் வீணாகாது, நல்ல சொற்கள் எப்பொழுதும் வீணாகாது, அன்பு வீணாகாது, தேவைப்படும்போது அது அதிக பலன்களை தரும். சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும், உயர்ந்த கதியை நல்கும். பிரம்ம ஞானத்தை இவ்விதத்திலும் பெற முடியும். என் சொற்களை மறந்துவிடாதீர்கள் குழந்தையே. நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். பதற்றமடையாதே, பயப்படாதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு உன் கடமையை தொடர்ந்து செய். அந்த நல்ல நாள் விரைவில் வரும். எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ நான் அவனுடன் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்கள். கவலையை இன்றோடு விட்டுவிடுங்கள். நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உணருங்கள். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும். அதில் அவர்கள் தோற்று போவது இயற்கை. ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும். நிச்சயம் வெற்றி உண்டாகும். என்னை சரணடைந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன். நீ போதுமான அளவிற்கு நிறைய காத்திருந்து விட்டாய். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்காக வந்து உன் வேலைகளை முடித்து தருவேன். இது என் சத்திய வாக்கு. நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும். விரைவில் அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.